ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த தங்கமயில் டிஜிகோல்டோட சேவிங் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு ஒரு 2 வீடியோ பண்ணியிருந்தேன். அது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 6/6/2024. நான் அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் அது வரைக்கும் நான் ரூ. 5000 தான் சேவ் பண்ணியிருந்தேன். அதாவது மந்த்லி 1000 அப்படின்ற மாரி. இப்போது எப்படின்னா நான் ஒரு 45,193 டேஸ்க்குள்ளே சேவ் பண்ணுற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது டெய்லி 234 அமௌண்ட் அப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்து செட் ஆகலை. அதாவது ரவுண்ட் ஆஃபாக ரூ. 250ன்ற மாரி ஆவரேஜ் எடுத்துகிட்டு கையில் எப்பப்போலாம் அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் வந்து எப்போலாம் தங்கத்தோட ரேட் இறங்குதோ அந்த டைமில் வந்துட்டு கோல்டு வாங்கி வச்சிடலாம், இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். அதோடய ஸ்டேட்டஸ் என்னென்னு இப்போ காட்டுறேன். நான் என்னோடய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா நான் 6ஆந்தேதி சேவ் பண்ண அமௌண்ட்டு ரூ. 234. அதுக்கப்புறம் 7ஆந்தேதி 240. அதுக்கப்புறம் கோல்டு ரேட் கம்மியானதுனால ஒரு ரூ. 1000 போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரூ. 600, ரூ. 866. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 250 ப்ளஸ் ரூ. 111 போட்டிருக்கேன். அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் ரூ. 5000 இருந்துச்சு. இப்போ ஒரு ரூ. 3301 வந்து நான் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணிவிட்டேன். சேவ்டு வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா 1.304 கிராம். என்னோடய ஆவரேஜ் ரேட்டு பார்த்திங்கன்னா 6364. இந்த ஆவரேஜ் ரேட் என்னென்னா நம்ம இப்போ வாங்கினதுலேருந்து சப்போஸ் நான் வந்து ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து தங்கத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 5850 இருந்துச்சு. இதில் அதை கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ரூ. 5750 இருந்துச்சு. அந்த டைமில் நான் ரூ. 100க்கு வாங்கியிருக்கேன். அடுத்து ரூ. 5810. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ள ரேட் எல்லாத்தையும் நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேட் வரும். ரூ. 6364ன்ற மாதிரி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டிருந்தீங்க. இதில் வந்துட்டு இந்த டிஜிகோல்டு இல்லாமல் மந்த்லி பேமெண்ட் பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் கோல்டு வெயிட்டுன்றதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து பெஸ்ட்டு தான். இது எப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 75% வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கிடையாது. அதாவது வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா மந்த்லி நீங்கள் ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிகோல்டு மாதிரி நீங்கள் டிஜிகோல்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மந்த்லி நீங்கள் கரெக்டாக அந்த டியூ டேட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் இந்த மாதம் நான் 10ஆந்தேதி தான் நான் பே பண்ணேன். எனக்கு ஆனால் 3ஆந்தேதி டியூ டேட்டு. எதுவும் சொல்லுவாங்களான்றது தெரியல. நான் இது மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பர் கோல்டு வெயிட்டில் ஒரு 2 ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சூப்பர் கோல்டு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எத்தனை ஸ்கீம் வேணுமாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் நோ மோர் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 75% வரைக்கும் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி தான் சூப்பர் கோல்டில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரூ. 1000 வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரூ. 1000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு போர்டு ரேட் என்னவோ அதையே வந்து அப்படியே கோல்டோட வெயிட்டாகவே உங்களுக்கு வர வச்சுருவாங்க. இதே நீங்கள் அமௌண்ட்டு சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரூ. 1000 பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 11 மாதம் எடுக்கும்போது ரூ. 11,000 அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கும். சூப்பர் கோல்டு வெயிட்டில் உங்களுக்கு கோல்டோட ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான் இதில். இதை நான் மெயினாக பண்ணுறது எதுக்காகனா இதை கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை மெயினாகவே நான் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து எகெயின் இதை பற்றின ஒரு அப்டேட் நான் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அதாவது எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து 10 பேருக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அது கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போயே ஒரு 215 பேர் வந்துட்டாங்க சப்ஸ்கிரைபராக. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அது 1000 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்னோடய மந்த்லி பட்ஜெட் எல்லாமே பார்த்திங்கன்னா மொபைலில் தான் அப்ளிகேஷனில் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது அந்தளவுக்கு எனக்கு பெருசாக கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா ஞாபகம் இருக்கும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். ஆனால் எனக்கு எழுதி வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு